தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்க ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என் தங்க பிள்ளை இந்த தாயிற்காக விளக்கேற்றி, தாயே என்னுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து வையுங்கள், தாயே என்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என ஒரு சில பிரச்சனை என் தங்க பிள்ளை சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பிரச்சனையை தீர்வுகளை கொண்டு வந்து தங்க பிள்ளையின் முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம் என்றுதான் ஒரு சில ரகசியத்தை சொல்லி வழிபடு என் தங்க பிள்ளையே. லக்ஷ்மி சொருபமாய் மாறி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக உன் பிரச்சனையை தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை மாற்றி மங்களத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறேன் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. இந்த பதிவினை கேட்கக்கூடிய நேரங்களில் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக என் கடன் பிரச்சனை தீரப்போகிறது, என் பணப்பிரச்சனை தீரப்போகிறது, என் வாராகி தாயானவள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுகளை கொடுக்க என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று என் தங்க பிள்ளை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டுவிட்டால் நீ கேட்கக்கூடிய விஷயத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே போல் ஒரு சில விஷயத்தில் உன் ஆழ்மனதில் கேள்விகள் இருக்கிறது. அதற்குண்டான தீர்வையும் பதிலையும் இந்த பதிவில் முதலிலே பார்த்து விடலாம். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாததால் நம் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது என வாழ்க்கையே கஷ்டத்தில் போய்விடும் என ஒரு அவநம்பிக்கையை வைத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையானதும் அவநம்பிக்கையானதும் நீதான் உருவாக்குகிறாய் என் தங்க பிள்ளையே. ஏன் தெரியுமா? ஒரு சிறு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நம் வாராகி தாய் வருவார்கள் என்று நம்பிக்கை கொண்ட நீ நம் கஷ்டம் நிரந்தரமாக தங்கிவிடும் என்று ஏன் அப்படி நினைக்கிறாய்? ஏதோ நான் சொல்லியது உன் மனதில் நினைக்கவில்லை என்று சொல்லிவிடேன், பார்ப்போம். ஏனென்றால் என் தங்க பிள்ளை என்னையும் கூப்பிட்டு விட்டது. பிறகு நம் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கடன் பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் இருக்கும் என பயந்து கொண்டிருக்கிறது. என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? சரி என்றால் ஆம் தாயே என்று என்னுடைய தங்க பிள்ளையானது எனக்கு குரு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு அதீத சோதனை சில காலமாக ஒரு சில மனிதர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை உயிராய் பார்த்து கொள்வேன், உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன், உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன், கடைசி வரை உன்னுடன் உயிராய் இருப்பேன் என்று சொல்லிய நபரால் தான் பல வேதனைகளும் பல கஷ்டங்களும் பல அனைத்து விஷயத்தையும் எவ்வளவு கண்ணீர் சிந்த முடியுமோ அவ்வளவு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாய் நம்பிய உறவால். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ கவலை கொள்ளாதே. உனக்கு ஒரு உதவியான விஷயத்தை செய்யும் பொழுது, உயர்வு கிடைக்கும் பொழுது, செல்வங்கள் செழிப்புகள் என அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது, பிரிந்த உறவு அதே போல் எதிரியாய் இருந்த உறவு எல்லாம் உறவு கொண்டாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் இப்பொழுது அவர்களுக்கு நீ கீழே பள்ளத்தில் விழுந்து போய் இருக்கிறாய். அவர்கள் கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தவிர உன்னை எவராலும் தூக்கிவிட முடியாது என்ற ஆணவத்தால் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆணவத்தை அடைக்க இந்த வாராகி தாயானவள் கலப்பை கொண்டு வருகிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தங்க பிள்ளையின் பள்ளத்தை சரி செய்து கரங்களை கொண்டு அதில் முழுவதுமாக மண்ணை மூடி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் களைகளையும் பிடுங்கி எறிந்துவிட்டு நல்ல பயிர்களை விதைத்து நல்ல வாழ்க்கையை உனக்காக கொடுக்கதான் இந்த தாய் கலப்பையும் லக்ஷ்மி சொரூபமாக உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கு நான் வருவேன் என்று சொல்லிவிட்டேன். வருவார்களா என்று சந்தேகிக்கிறாயா? நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்று உன்னுடைய
இல்லத்தை தேடி உன் வாராகி தாயானவள் நிச்சயம் வருவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் என் தங்க பிள்ளைக்கு ஒரு சில விஷயமானது அதிகமாக சோகத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு நீ கண்ணீர் வடிக்க கூடாது, உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் என அனைத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாய். நீ அனைத்தையுமே நீ சுமக்க கூடாது. உன்னுடைய கஷ்டத்தையும் தீராத வினைகளையும் தீராத நோய்களையும் நான் அனைத்தையும் தீர்த்து வைக்கதான் உன் இல்லம் தேடி வருகிறேன். எனக்காக நீ ஒரு சிறு விஷயத்தை செய் என்று நான் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் செய்த பிறகு ஒன்று கண்ணீர் வடிக்கிறாய், அல்லது செய்யும் பொழுதே கண்ணீர் வடிக்கிறாய், அல்லது துவங்கும் பொழுதே கண்ணீர் வடிக்கிறாய், வேதனை விடுகிறாய். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என்னை மனதார கூப்பிடுங்கள், சந்தோஷமாக கூப்பிடுங்கள், நான் அவர்கள் இல்லத்திற்கு செல்கிறேன். இதுதான் வித்தியாசமே தவிர இதை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக் கூடாது. அதனால் நான் சொல்வதை கவனமாக கேட்டு பௌர்ணமி தினங்களில், பஞ்சமி தினங்களில், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் நீ கட்டாயமாக நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றினால் நீதான் அடுத்த கோட்டீஸ்வரனாக மாறக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மாற்றத்தை உருவாக்க நீ தயாராக இருக்க வேண்டும். நீ தயாராக இருந்தால்தான் மாற்றத்தை கொடுக்க இந்த வாராகி தாய் தயாராக இருப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, மாற்றத்தை உருவாக்க உன் வாழ்க்கையில் இந்த வாராகி தாய் தயாராகிவிட்டேன். நீ தயாராக இருந்தால் தயார் தாயே என்று சொல். பிறகு இப்பொழுது என்ன தீபத்தை ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளையானது குழப்பத்தில் இருப்பதால் எதுவும் தெளிவாக புரியாத மனநிலையில் இருக்கிறாய். எவராவது நம்மை அவமானப்படுத்தி விடுவாரா, கடன் பிரச்சனையில் நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு எப்படி பண உதவி கிடைக்க போகிறது, எந்த வழியில் வரப்போகிறது என அப்படிப்பட்ட மனக்குழப்பம் அதிகமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால் எந்த குழப்பத்தையும் முதலில் அனைத்தையும் தூக்கி வெளியே எறிந்துவிட்டு என் தாய் உதவி செய்ய எந்த வகையிலாவது எனக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில், பஞ்சமி தினங்களில் நீ செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலில் ஒரு சிறு வாழலையை, கொஞ்சம் கல்லுப்பு, பிறகு மிளகு பரவிக்குள், பிறகு அதன் மீது ஒரு அகல் விளக்கு முழுவதுமாக மஞ்சளை பூச வேண்டும். பொட்டு வைக்கக்கூடாது என் தங்க பிள்ளையே, கவனமாக கேள். அகல் விளக்கை முழுவதுமாக மஞ்சள் பூசி, ஒரு விடம் விடாமல் முழுவதுமாக மஞ்சள் பூசி அதற்கு 3 குங்கும பொட்டை வைத்து, பிறகு மஞ்சள் திரியை போட்டு இலுப்பு எண்ணெய் ஊற்றி அந்த உப்பு மிளகு கலந்து வைத்துள்ளாய் அல்லவா வாழை இலையின் மீது, அதிலில் தீபம் உன் இல்லத்திலும் ஏற்றலாம், அல்லது கோவில், இந்த தாயின் கோவிலிலும் ஏற்றலாம். ஆனால் உன் இல்லத்தில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். புரிகிறதா என் தங்க பிள்ளையே? இந்த தீபத்தை உன் இல்லத்தில் தான் ஏற்ற வேண்டும். அப்பொழுது உன் இல்லத்தில் என்னுடைய தங்க பிள்ளை சொல்வதை கேட்டு எனக்காக ஆசையாக நான் வருவேன் என்று நம்பிக்கையோடு தீபத்தை ஏற்றிருக்கிறது. பிறகு நான் எப்படி போராமல் போவேன்? அதனால்தான் உன் இல்லத்தில் அந்த அகல் விளக்குக்கு முழுவதும் மஞ்சள் பூச வேண்டும். இதுதான் முதலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் அதில் உனக்கு மகாலட்சுமி சொரூபமாக நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை மனதார தீபத்தை ஏற்றிருக்கிறதல்லவா, அதனால் கண்டிப்பாக என்னுடைய தங்க பிள்ளை நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. அதனால் தங்க பிள்ளையே நான் வந்துவிட்டேன் என உனக்கு அந்த தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது என்பதை மறந்து விடாதே. நான் வந்துவிட்டேன் என்று ஒய்யாரமாக சொல்லுவேன். தங்க பிள்ளையே, நான் வந்துவிட்டேன், நீ எதை நேற்றி இந்த மனதார நினைத்து இந்த தாயிடம் கேட்டாயோ அது கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. அது எதுவாக இருந்தாலும் என்னுடைய தங்கப்பிள்ளையின் நம்பிக்கைக்காக, சந்தோஷத்திற்காக, கஷ்டம் தீர்வதற்காக, என் தங்கப்பிள்ளையின் முகத்தில் சிரிப்பை பார்ப்பதற்காக இந்த வாராகி தாய் எது வேண்டுமென்றாலும் என் தங்கப்பிள்ளைக்கு கேட்டதை விட பல மடங்கு செய்து கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்ல தீபத்தை நீ ஏற்றுவாயா? ஏற்றுவாய் என்றால் ஏற்றுவேன் தாயே என்று
என்று என் தங்க பிள்ளை எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு என் தங்க பிள்ளையே, மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு. அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். அனைவரும் வாழ்விலும் ஒரு மங்களம் உண்டாகட்டும் என் தங்க பிள்ளையே.